அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் தமிழ் தகுதி தேர்வில் அகவரிசைப்படி எழுதிகள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பற்றின அந்த கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். நம்ம முன்னாடி வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் இதிலிருந்து நம்ம வினாக்கள், அதாவது அகவரிசைப்படி வினாக்கள் எழுதுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை பற்றி பேசியிருந்தோம். ஸோ நம்ம மெய்யெழுத்துக்கள் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லியிருந்தோம். ஸோ இது எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வல்லினத்திலிருந்து பார்ப்போம். கா, ஞ, ஷ, ஞ, ட, ஞ, த, ஞ, ப, ம, யரல, வளல, அரானா இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வினாக்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது மெய்யெழுத்துக்கள் சொல்லியிருந்தோம். ஸோ உயிரெழுத்துக்கள் அதே மாதிரி தான், ஆஇ நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி முதல்ல கேட்டிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அழகு, ஆற்றல், அன்பு. ஸோ இது கிடையாது. ஆக்கம் இது கிடையாது. அன்பு, அழகு, ஆற்றல். பாருங்கள், ஆ, 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 ஆ. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஆ இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ இங்கே அழகு, அழகு, அன்பு கொடுத்துருக்காங்க. 3 ஆ வந்துருச்சு. ஓகேங்களா? ஆ வந்துருச்சு. இப்போ அடுத்த லெட்டரை செக் பண்ணணும். ஸோ இந்த 3ல் எது ஃபஸ்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணணும். வேறு எந்த ஆப்ஷன்லையும் அது இல்லை. இப்போ இதை பாருங்கள், நம்ம இதுக்கும் லகரம் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எந்த லா வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லா தான் வருது இல்லையா? 1 லா வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த லா வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆன்சர் இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இது வந்து உயிரெழுத்துக்களில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான், எளிமையாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இந்த அளவுக்கு தான் எளிமையாக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு சில வினாக்கள்லாம் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள். ஸோ 2வது வினாக்கள் பாருங்கள். 2வது வினாக்கள் எடுத்தோன்னு செங்கடல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பாருங்கள். இந்த 2வது வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செங்கடல் கொடுத்துருக்குறாங்க, தேங்காய் கொடுத்துருக்குறாங்க, குன்று, காக்கை, கம்பளம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கா அப்படி தான் வரணும். கா வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம்பளம், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் கம்பளம் தான் முதல்ல. அடுத்து காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். ஸோ இதில் ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் தேர்வு பெயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பானா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. பானா வரிசையில் உயிர்மை எழுத்துக்களாக கொடுத்துருக்குறாங்க. இதை செக் பண்ணுங்கள். பா சரிங்களா? அதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பழங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குது? 3 ஆப்ஷன்லேயே பழங்கள் இருக்குது. அப்போ 3மே கரெக்டு. இப்பு குட்டல் பா. ஸோ அடுத்து இப்பு குட்டல் பாரதம், இதுவும் கரெக்டு. ஓகேங்களா? 3மே கரெக்டாக இருக்குது. ஸோ 4 ஆப்ஷன்லையுமே இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்பு கூட்டல் ஈ, பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்பு கூட்டல் பூக்கு ஊ வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே இப்பு கூட்டல் இ, இங்கே இப்பு கூட்டல் ஊ. ஸோ நம்ம அகரவரிசையில் வந்து உயிரெழுத்துக்களில் ஈ தான் முதல்ல வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு, இந்த ஆப்ஷனும் தவறு. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கலாம். ஒன்று இந்த ஆப்ஷனாக இருக்கலாம், அல்லது இந்த ஆப்ஷனாக இருக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இங்கே புதுமைன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப்பு கூட்டல் ஊ. ஸோ இது கரெக்டு. இங்கேயும் புதுமை தான் கொடுத்துருக்காங்க. இப்பு கூட்டல் ஊ, இதுவும் கரெக்டு. பூமிக்கு வந்து இப்பு கூட்டல் ஊ. ஸோ இதுலேயும் இப்பு கூட்டல் ஊ தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், பையன் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்பு கூட்டல் ஐ, பையன். இப்போ இதுதான் கரெக்டு. ஓகேங்களா?
உயிரெழுத்துக்கள் வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நகர வரிசையில் கோலம், குருவி, கேணி, கடல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை கொடுத்துட்டு இந்த 4 வார்த்தையை நம்மளை வந்து அகரவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், காணா வரிசையில் ஃபஸ்ட்டு கடல் அப்படிங்கிறது இக்கு கா தான் வரும். இக்கு குட்டல் ஆ, சரிங்களா, கா. அடுத்து கேணி கொடுத்துருக்காங்க. கேணிக்கு வந்து ஸோ அடுத்து கேணி கொடுத்துருக்காங்க, இக்கு குட்டல் ஏ. குருவி கொடுத்துருக்காங்க, இக்கு குட்டல் ஓ. கோலம் கொடுத்துருக்காங்க, இக்கு குட்டல் ஓ. ஸோ இந்த வரிசையில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடல் வரணும். சரிங்களா, கடல் வந்து 2 ஆப்ஷன்லாம் தான் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் கொடுத்துருக்குறாங்க. இது அப்போ தப்பு ஆப்ஷன். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. கடல், குருவி, கேணி, கோலம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதில் பாருங்கள். ஸோ இதில் 3 வரிகளை கொடுத்துட்டு இந்த 3 வரிகளையும் நம்மளை வந்து அகரவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும், நமக்கு வந்து உயிரெழுத்துக்கள் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. உயிரெழுத்துக்கள் தெரியுதான்னு செக் பண்ணுறாங்க. ஆ, இ. சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஆ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஓ. இப்போ இது ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னா இம் வரிசையில் கொடுத்துருக்காங்க, மானா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல எடுத்துப்போம். ஸோ மலை இம் குட்டல், அதாவது மோ கொடுத்துருக்காங்க, இம் குட்டல் ஓ. இம் குட்டல் ஓ. மலை இம் குட்டல் ஆ. ஸோ மேகலை இம்மு குட்டல் ஏ. அடுத்து மயிலை இம்மு குட்டல் ஐ. சரிங்களா. ஸோ அப்போ முதல்ல ஆ வரணும். ஓகேங்களா. அப்போது ஆங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இது ஒன்று தான் கரெக்டு. மலை, மேகலை, மயிலை, மோதல். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் இந்த 7, 8 கொஸ்டினும். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், இது என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இது. ஸோ முதல்ல உயிரெழுத்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்தையும் நம்ம ஆல்ரெடி அகரவரிசைப்படுத்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்தை தான் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் மெய்யெழுத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதன் அடிப்படையில் ஒரு வினா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை செக் பண்ணணும். உயிரெழுத்துக்கள் எங்கே இருக்குது, ஆ இருக்குது, ஓ இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் மெய்யெழுத்தை செக் பண்ணணும். இங்கே மெய்யெழுத்துக்கள் பாருங்கள், கீ ஸ்டார்ட் ஆகுது, கசட தவிர இப்போ. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ இதே மாதிரி அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இன எழுத்துக்களை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை செக் பண்ணணும். நம்ம கசட தபர செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள். அடுத்து கசட தபர பார்த்தீங்கன்னா கங்கை தான் முதல்ல வரும். கங்கை, சங்கு, தபர பக்கம், மா, பா, மா, பாக்கு அப்புறம் மா, அப்புறம் வா. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.